நேற்று இலங்கை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த விஷயம் இன்றும் முழு நாட்டிலையும் அந்த தகவல் தொடர்பாக பகிரப்படுது. காரணம் உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முதல்ல ஜகர்த்தாவில் வைத்து இந்தோனேஷியாவுடைய ஜகர்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட 5 பாதாள உலக குற்றவாளிகள், மிக மிக முக்கியமான குற்றவாளிகள். கடந்த நாட்களில் இலங்கையில் நடந்த பலதரப்பட்ட கொலை சம்பவங்கள், வன்முறை சம்பவங்களோடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள். இவர்களுடைய அறிவித்தலுக்கு இணங்க பல கொலை சம்பவங்களும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களும் இலங்கையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இவர்கள் இலங்கையில் பலதரப்பட்ட குற்றச்செயல்களை செய்துட்டு தான் நாட்டை விட்டு தப்பி ஜகர்த்தா இந்தோனேஷியாவில் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ற தகவல்கள் பல நாட்களாக இலங்கை காவல்துறைக்கும் புலனாய்வுத்துறைக்கும் கிடைக்கப்பட்டிருந்தது. இவர்களை எப்படியாவது நாட்டுக்குள்ள கைது செய்து நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற பலதரப்பட்ட முயற்சிகள் கடந்த நாட்களில் இடம்பெற்றது. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கிறது. இலங்கையினுடைய பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் மாறி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் அவதானிக்கலாம். அது என்ன அப்படின்றத இந்த செய்தியினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான 2-3 விஷயங்கள் இதில் பார்க்கப்படுது. 2 போலீஸ் அதிகாரிகள், ஒருவர் காவல்துறையில சாதாரணமான பணியில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது பரிசோதகர் ஒருவர், போலீஸ் பரிசோதகர் ஒருவர், அதோட குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி. இவங்க 2 பேரும் தான் ஜகர்த்தா போலீஸோடு சேர்ந்து இந்த 5 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. நாம சிசிடிவி வீடியோக்கள் மூலமாக பார்த்திருப்போம். இந்த 5 குற்றவாளிகளும் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தாங்க. ஆனாலும் ஜகர்த்தா நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட அவங்க தப்பிச் சென்ற 6-7 கிலோமீட்டருக்குள்ள வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இவர்கள் தப்பி செல்லக்கூடிய வழிகள் இவை அப்படின்றதையும் புலனாய்வு பிரிவினர் ஆராய்ந்து வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுல ஜகர்த்தா போலீசார், சிஐடியினர், இந்திய உளவுத்துறை இதெல்லாமே இணைந்துதான் இந்த விஷயத்தை இலங்கை காவல்துறைக்கு வெற்றிகரமாக செய்து கொடுத்திருக்காங்க. இதுல 2 காவல்துறையினர் இலங்கையிலிருந்து போனவங்க மிகப்பெரிய அளவிலான திறமைசாலிகள் அப்படின்றதையும் குறிப்பிடக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கைதுகள் மிக நுணுப்பமான முறையில் நடந்திருக்கிறது. மிக என்ன சொல்றது, தேடி பார்த்து சரியான முறையில் இவர்கள் என்னதான் இந்த நகரத்தின் மற்ற பகுதிகளுக்கு தப்பி சென்றாலும் அவர்களை எந்த இடத்துல வைத்து கைது செய்யலாம் அப்படின்ற பலதரப்பட்ட முன்கூட்டிய திட்டமிடல்களின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த குற்றவாளிகள் அனைவரும் தனி விமானத்தில் இந்தோனேஷியாவிலிருந்து நேற்று இரவு கட்நாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அதுக்கு பின்பு காவல்துறையினர் அவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஜகர்த்தா காவல்துறை போலீசார்கள், இந்த கடமையில் ஈடுபட்ட போலீசாரும் நாட்டுக்குள் வந்திருந்தாங்க. அவர்களை கௌரவித்து பாராட்டுகின்ற பல விஷயங்களும் நேற்றைய நாளில் விமான நிலையத்தில் வைத்து நடந்திருந்தது. அவர்களோடு ஒரு சந்திப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தார்கள். நேற்று கட்நாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள், நெடுஞ்சாலை பகுதிகள், யாயல, வத்தல ஆகிய மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களை நேரடியாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்து உரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் வரையில் மிகப்பெரிய அளவான பாதுகாப்பு உயர் போலீஸ் அதிகாரிகளும் கட்நாயக்க விமான நிலைய பகுதிகளில் பாதுகாப்பில் இருந்தார்கள் அப்படின்றதையும் வீடியோக்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் அறியக்கூடியதாக இருந்தது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பல இன்னல்கள், பல துப்பாக்கிச் சூடுகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போலீஸ்மா அதிபர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், தான் போலீஸ்மா அதிபராக இருப்பதிலும் போலீஸாக இருப்பதிலும் பெருமை அடைகிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களால் செய்ய முடிந்திருக்கிறது. மிக என்ன சொல்றது, தன்னிச்சையாக அல்லது சுதந்திரமாக இதை செய்ய முடிந்திருக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே போல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் கிட்டத்தட்ட 18 முக்கியமான குற்றவாளிகளை தேடுகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. துபாய் உள்ளிட்ட பல நாடுகளில் இவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். எனவே கடந்த காலங்கள் போல இல்லாமல் குற்றச்செயல்களில் இலங்கையில் செஞ்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு தப்பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இனி இல்லை. இவர்கள் உடனடியாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். மிக விரைவாக தண்டனைகள் வழங்கப்படும். அதுக்கண்டே தனியான ஒரு நீதிமன்றமும் இப்பொழுது அமைக்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி மிக விரைவான குறுகிய காலத்துக்குள் அவர்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளுக்காகவே இந்த நீதிமன்றம் பிரத்யேகமாக அமைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதோட சேர்த்து நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் என்ன, அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான குற்றவாளிகள் கடந்த காலங்கள்லையும் இருந்தாங்க, கடந்த அரசாங்கங்கள்லையும் இருந்தாங்க. ஆனால் யாருமே பெரிய அளவாக இந்த அளவுக்கு உன்னிப்பாக போயிட்டு இந்த முக்கியமான குற்றவாளிகளை கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னு. ஆனால் அரிது, மிக 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 குறைவு. இந்த மாதிரி கொத்து கொத்தா கொண்டு வரது அப்படின்றது மிக குறைவான விஷயமா இருந்தது. காரணம், கடந்த கால அமைச்சர்கள்
அரசியல்வாதிகள் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவர்கள் தப்பி போறதுக்கு உதவி செஞ்சாங்க, வெளிநாடுகளில் வாழ்றதுக்கு உதவி செஞ்சாங்க, இங்கே ஏதாவது போலீஸ் நடவடிக்கை அவர்களை கைது செய்ய எடுக்கப்படுமாக இருந்தால் அது தடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான பல இடையூறுகள் காரணமாகவே கடந்த காலங்களில் பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகரிச்சாங்க, வன்முறைகள் அதிகரித்தது, இந்த மாதிரியான துப்பாக்கிச் சூடுகள் அதிகரித்தது. எனவே இந்த அரசாங்கத்தில் இது எல்லாமே இல்லாமல் பட்டிருக்கிறது. அதனால தான் அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது பல செய்தித்தாள்கள், செய்தி இணையதளங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும். எனவே இந்த ஒரு காரணத்தால் சுதந்திரமான முறையில் இந்த விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறதால மிக மிக இலகுவாக இந்த விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே இவர்கள் மூலமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலையும் இவர்கள் தொடர்பாக இவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள், இவர்களோடு தொடர்பில் இன்னும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் பெறப்பட்டு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கள் எல்லாருமே சவால் விட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எங்களை 7 மண்டா பிடிச்சி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டவர்கள், போலீசாருக்கு சவால் விட்டவர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. அவர்களும் இப்பொழுது 5 பேருக்குள் அடங்குறாங்க அப்படின்றதும் இதில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக மாறி இருக்கு. எனவே இது பரபரப்பை இன்று நாள் முழுவதும் நேற்று இரவிலிருந்து ஏற்படுத்தி இருக்கிற தகவல்களாக மாறியிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவால். அதுக்கு பிறகு இன்னும் பல முன்னாள் ஜனாதிபதிகள் மீதும் இந்த குற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த அதாவது முறைப்பாடுகளும் இதுவரையில் பதிவாகல் அப்படின்றதால அது நடக்காது இப்போ அப்படின்னு சொன்னாலும் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஊடகம், சிங்கள செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், வருகின்ற நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கும் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கும் எதிராக பொதுச்சத்தை சேதப்படுத்தியமை அல்லது பொதுச்சத்தை வீண் விரயம் செஞ்சமை தொடர்பான ஆதாரங்களோடு மிகப்பெரிய அளவிலான முறைப்பாடுகள் புது அமைப்புகளால் செய்யப்பட போகுது. குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இது ஆதாரத்தோடு ஒப்படைக்கப்பட போகுது. அதுக்கு பிறகு இவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவிடாக விசாரணைக்கு அழைத்துக் கொள்ளப்படுவார்கள், வாக்குமூலம் பெறத்துக்கு அழைக்கப்படுவாங்க. இவங்களும் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம், ஆதாரத்தோடு இந்த அமைப்புகள் இந்த முறைப்பாடுகளை செய்ய தயாராகி வருகிறது. எனவே இதன் காரணமாக இந்த 2 ஜனாதிபதிகளும் முறைப்பாடுகள் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்துக் கொள்ளப்படலாம், கைதும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்ப்பு கூறப்படுது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு விசாரணைக்கு அல்லது வாக்குமூலத்துக்காக அழைத்திருக்காங்க. கடந்த அறகலை அதாவது மக்கள் போராட்டத்தின் போது, காலிமுகத்திடலில் இருந்த இந்த போராட்டத்தின் போது அதை தடுக்க முயற்சி செய்யலை அல்ல அதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த் தென்னகோன் அவர்களை காவல்துறையினர் அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்து வாக்குமூலம் பெற்றாங்க. அந்த வாக்குமூலத்தில் அவர் சொன்ன சில தகவல்களின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வாக்குமூலம் வழங்குறதுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவால் அழைக்கப்பட்டிருக்காரு. அது எப்போ அப்படின்றது இதுவரைக்கும் திகதி இதுவரைக்கும் வெளியாகலை. ஆனால் இந்த கிழமையில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இதோட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயலாளர், ஜனாதிபதியின் செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பான வாக்குமூலத்தின் சில விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. இவரும் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, முன்னாள் ஜனாதிபதியுடைய செயலாளரும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வருகின்ற நாட்களில் கைது மழையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்கெல்லாம் கைதாகுவாங்களா இல்லை இவங்கெல்லாம் கைதாகப்படுவாங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கான விடைகள் வரும் நாட்களில் மிக விரைவில் இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கைது செய்தது, குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தது ஓரிரு வாக்குமூலங்களை வைத்துக் கொண்டுள்ள கிட்டத்தட்ட 38 பேரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள், கருத்துக்கள், அவங்களுடைய இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே அவரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். காரணம்னு சொன்னால் சும்மா எல்லாம் கைது செய்யலான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய பிணை கோரிக்கைக்காக கிட்டத்தட்ட 300 முதல் 400 சட்டத்தரணிகள் அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான விஷயங்கள் பல இருக்கு அப்படின்றதால பார்த்து சரியான தரவுகள் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுது அப்படின்றதையும் இந்த விசாரணைகள் மூலம் பெறப்படுகின்ற தரவுகள் இருந்து பெறக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.